அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது அன்னைக்கு நம்ம நட்டு வச்சுருந்தது கொஞ்சம் துவண்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழைலாம் வந்தோடனே இந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்லாவே பிக்கப் ஆயிருச்சு. ஸோ கொஞ்சம் விதைகள் போட்டிருந்தோம், அவங்களும் முளைச்சி வந்திருக்காங்க. அதாவது அமாவாசை அன்னைக்கு விதை போடணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கி போட்டது. ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பழைய தொட்டியெல்லாம் உடஞ்சதுனால எக்ஸ்ட்ரா மண்ணெல்லாம் நின்றுடுச்சு. ஸோ அதுக்காக புதுசாக ஒரு தொட்டியாக வாங்காமல் இந்த மாதிரி ஒரு பேரலாக வாங்கியிருக்கோம். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுனால இது ஃபுல்லாகவே மண் நம்ம ஏற்றணும் அப்படின்னா வெயிட் அதிகமாகிடும். ஸோ அந்த காலி இடத்த ஃபில் பண்ணுறதுக்காகவும் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அடியில் ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாக தேங்காய் மட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே இலத்தழையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நார்மல் மணல் கொஞ்சம் போட்டுட்டு அதன் பிறகு தான் நம்ம கலந்து வச்சுருக்க எரு மண்ணெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, பாட்டிங் மிக்ஸ், அதை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் ஏதாவது கொடி வெரைட்டியோ இல்லை வேறு செடி வைக்கிறதோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மற்ற செடிகள் இப்போ கீரை வெரைட்டி நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னா புதிய கீரை எதுவுமே போடலை. ஆனால் பழைய செடி ஒன்று இருக்குது, மணத்தக்காளி கீரை. ஸோ இன்றைக்கி சமையலுக்கு இவங்களை பறைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒரே ஒரு செடியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது நாம் ஒரு கீரையை பிளான் பண்ணுவோம், ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா 4 கீரை தானாகவே முளைச்சி வந்திருக்கும். அந்த மாதிரி கீரைகள் நிறைய இருக்கும். இதுவுமே தானாக முளைத்து வந்த செடி தான். ஸோ இப்போ இன்றைக்கி சமையலுக்கு நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு கிளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மீண்டும் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக அது துளிர் வைக்கும். அப்போ திரும்பவும் நம்ம பறிச்சிக்கலாம். நிறைய கீரைகள் வேரோடு பிடுங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே மீண்டும் மீண்டும் துளிர் வரும். ஸோ கீரையை பறித்து எடுத்துகிட்டு அப்படியே கார்டன் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த பூக்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இவங்கள வளர்த்துறதுக்கு பெருசாக ஒன்றும் நம்ம மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாது. சாதாரணமாக ஒரு தொட்டியில் மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு இது கிளையாக ஊனி வச்சாலே போதும், அழகாக வந்துடும். அந்த ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக அந்த செடி வளர்ந்து எல்லாத்துலேயும் மொட்டு வச்சு பூத்து இருக்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இந்த பூவெல்லாம் பூத்ததுக்கப்புறம் வேறு கிளைகள் இல்லாததுனால பூ அடங்கிடும். அப்போ அந்த டைமில் லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப புதிய துளிர்கள் வச்சு நிறைய பூக்கள் மொட்டுக்கள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அந்த எல்லோ கலர் பூ நிறைய இருந்துச்சு. இன்றைக்கி இந்த பிங்க் கலர் பூ தான் ரொம்ப பூத்துருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம கீரையை கொண்டு போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது நம்ம சும்மா வெளியவே கூட அழகாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் சன்லைட் படட்டும் அப்படின்னு சொல்லி தான் தூக்கிட்டு மேலே வச்சுருக்கோம். ஸோ ஒரு வழியாக கீரையெல்லாம் ஆஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பக்கம் பருப்பு வேக போட்டாச்சு. இப்போ கீரையை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து கூட்டு பண்ணிக்கலாம். மணத்தக்காளி கீரை கடையலாம், கூட்டு பண்ணலாம். ரொம்ப நல்லது. கிடைக்கிறவங்க சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.